பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சம்ரக்ஷியா ஆயுர் கேர் நிறுவனத்திலிருந்து அவரோட சிஇஓ மகேஷ்குமார், டாக்டர் மகேஷ்குமார் அவர் வந்திருக்காரு. நம்ம சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பக்தி யுகம் ஆடியன்ஸுக்கு என்னோட வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சிறப்பு ஐயா. நான் ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் போட்டிருந்தோம். அதுலேயும் பல்வேறு கேள்விகள் என்னென்னா ஆயுர்வேத சார்ந்த ஒரு கேள்விகள்லாம் இருக்குது, ஜோதிடம் சார்ந்தே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரகச்சேகை இருந்தனால இப்படிலாம் பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆயுர்வேதிக் ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் உங்களுக்கு கேட்டிருந்தோம். உங்களோட டைம் ஒதுக்கி உங்களை இந்த மாதிரி நம்ம சேனலுக்கான இன்டர்வியூ பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. முதல் கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயுர்வேதிக்கு இன்னொரு பக்கம், இதுக்கான தொடர்புகள் என்ன இருக்குது? ஆக்சுவலி நம்மள பேசிக்கலி சொல்றேன்னா, ஆயுர்வேதமும் இந்த ஜோதிஷம் ஆனாலும் இது நம்மளோட பாரதத்தோட பாரம்பரிய ஒரு பாகம் ஒரு சாஸ்திரம் தான். ஓகே, இது டைரக்ட் ஒரு கனெக்ஷன் இல்லைனாலும் ஆயுர்வேதத்துல நிறைய இடத்து இந்த ஜோதிஷத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நம்மள குழந்தைகளுக்கெல்லாம் நம்மள பர்த் உருவாகின டைம்ல இல்லைன்னா அவங்களுக்கு சொர்ண பிந்து பிராசனம்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இம்யூனைசேஷன் மாதிரி குழந்தைகளுக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குற ஒரு மெடிசன் தான். இந்த மெடிசன் கொடுக்குற டைம்ல இதுல புஷ்யம் நட்சத்திரம் பூயம் நட்சத்திரத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. புரியுதுல்ல? பூசம் நட்சத்திரத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி நம்ம ஆயுர்வேதத்துல ஒரு டிசீஸ், இப்போ ஒரு பேஷண்ட் வருது அப்படின்னா இந்த டிசீஸ்ல நம்மள 4ஆ டிவைட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகசாத்தியம் அப்படின்னா ஒரு டிசீஸ் வரும்போது அது சீக்கிரம் சரியாகும், ரொம்ப கஷ்டப்படாம கொஞ்சம் சின்ன மெடிசின்ஸ்ல சரியாயிடும். செகண்ட் சொல்றது கிருச்சிரசாத்தியம் சொல்லும். கிருச்சிரசாத்தியம்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் சரி பண்ணிக்கலாம். மூணாவது யாப்பியம்னு சொல்லும். யாப்பியம்னா அது ஆக்சுவலி ஃபுல்லாவே சரி பண்ண முடியாது, பட் அது வேற ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லாத மெடிசன் எல்லாம் சாப்பிட்டது அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போய்க்கலாம். இதுல 4வது விஷயம் அசாத்தியம். அசாத்தியம்னா முடியாது, அது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியாது, கியூர் பண்ணவே முடியாது, பட் நமக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்ப நம்மள பாலியேட்டிவ் கேர் எல்லாம் அலோபதியில சொல்லலாம், அதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டை கொஞ்சம் தள்ளி போடலாம். டேட்டு கொஞ்சம் தள்ளி போடலாம். இதுல இந்த சுகசாத்திய டிசீஸோட லட்சணம் சொல்லும்போ கிரகேஷு அனுகுணேஷு ஏக ரோக மார்க்கம் நவசுகான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா கிரகங்கள் எல்லாம் நல்லா கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் சரியாகும்னு சொல்லியிருக்கு. புரியுதுல்ல? இந்த மாதிரி நிறைய இடத்து ஜோதிஷத்தோட என்ன தொடர்புகள் இருக்கு. நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் வரும்போ அந்த பேஷண்டோட டிசீஸ் என்னன்னு கரெக்டா நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஜோதிஷம் பார்க்கணும். சில இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்பவும் சில நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப நட்சத்திரம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் அதிகமா இருக்கு. நீங்க இந்த பூஸ்தோரத்தை சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்குமே சம்பந்தம் இருக்கு ஆயுர்வேதத்துல. அது ஆக்சுவலி நம்ம சில மெடிசின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள குடி பிராவேசிக விதின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. குடி பிராவேசிகம்னா நம்மளுக்கு காயகல்ப சிகிச்சா. இப்போ எக்ஸாம்பிள் சாதாரணமா இப்ப ஏஜ் ஆச்சு அப்படின்னா ஏஜ் ஆகாம எப்பவுமே எங்கா இருக்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு, குடி பிராவேசிகம். கேரளா எல்லாமே இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி 350 days ட்ரீட்மெண்ட், ஒரு வருஷம் நிற்கிற ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போவதுக்கு முன்னாடி எல்லாமே நல்ல நட்சத்திரம், நல்ல காலம், நல்ல டேட் இது எல்லாமே நோக்கும். தெரியுதுல்ல? இந்த மாதிரி இதுவும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நல்ல டைம், நல்ல காலம், அதே மாதிரி ஒரு டிசீஸ் நம்ம வர்ற டைம்ல அந்த டிசீஸ் எந்த காரணத்தினால வருது அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். டைரக்ட் கனெக்ஷன் இல்லைனாலும் இப்போ ஒரு நம்ம கூடலிங்கம் வியாதின்னு சொல்லுவோம். இப்போ அந்த டிசீஸோட கரெக்ட் காஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த யோதிஷத்தை ஒரு மெத்தடா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அன் அசம்ஷன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். சூப்பர். அருமையா சொன்னீங்க. இப்போ கேரளான்னு சொல்லும்போது கேரளா பெரும்பாலுமே வயசு தெரியவே தெரியாது. இந்த ஸ்கின்னு எதுவுமே நம்ம இதாகிறது சுருக்கமோ அந்த எதுவுமே இருக்காது. என்னடா இப்படி இருக்காங்க, இந்த இப்போ மம்முட்டி எடுத்துக்கோங்க, அவர் வயசு பாருங்க என்ன ஆகுது, எப்படி இருக்காரு பாருங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஆயுர்வேதிக் சித்தா சம்திங் இந்த மாதிரி இஷ்யூவில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினால்தான் அந்த அப்படி டெப்த்தாக வச்சிருக்காங்களோ ஆரோக்கியமா இருக்கிறது. இல்ல அந்த மாதிரி 100% அப்படி சொல்ல முடியாது. அது அவங்க ஜீன் ஒரு காரணம். பட் பேசிக்கலி எல்லாரும் ஆயுர்வேதம் சொன்னா கேரளா மருத்துவம்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஆயுர்வேதம் சொல்றது கேரளா மருத்துவம் அல்ல, இட்ஸ் கால்ட் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்மட பாரதத்தோட பாரம்பரிய வைத்தியம். புரியுதுல? பட் இவ்வளவு நாளா நம்மட நிறைய வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருந்ததுனால நம்மளோட மீதி இருக்கிறது கொஞ்சம் கம்மியா போச்சு. கேரளாவில ஆக்சுவலி அது நிறைய யூஸ் பண்ணிட்டு முன்னாடி அஷ்ட வைத்தியன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஒரு 8 ஃபேமிலிஸ் இதுக்காக இருந்து இதுல கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து குருகுல சம்பிரதாயத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நல்லா ப்ரொபகேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கேரளாவில இன்டெப்த்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால இப்போ இது எல்லாமே கேரளா வைத்தியம் தான் சொல்றேன். ஆமா, நிறைய இடத்த இப்போ எக்ஸாம்பிள் நோர்த்ல எல்லாமே நிறைய இடத்த ஆயுர்வேதம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சிறப்பு. ஐயா, இப்போ சமுதாயத்துல இப்போ அதிகபட்சமா நோய்கள் அதிகரிச்சிருச்சு. புதுசா நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, புதுசு புதுசாக நிறைய ஹாஸ்பிட்டல் உருவாகிட்டே இருக்கு. அதுவும் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் அளவுக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். கேன்சருக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற சினாரியோவில் ஆயுர்வேதம் ஏன் முக்கியம்? இது ஆக்சுவலி നമ്മൾ രണ്ട് കൺസെപ്റ്റിൽ தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒன்று ஒரு ப்ரிவென்டிவ் தெரப்பியோட டிசீஸ். இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு நார்மல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 25 வயசுல இருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும். 25 வயசுல சம்பாதிச்சு ஒரு 45 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு பேங்க்ல நிறைய காசு போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணும். ஒரு 50 வயசுல ஒரு அளவுக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், தைராய்டு இருக்கும், அந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கும். நம்மளோட லைஃப் குவாலிட்டின்னு சொல்றது ரொம்ப கம்மியாகும். இப்ப நார்மலி சொன்னா திங்கக்கிழமை கார்டியாலஜிஸ்ட், செவ்வாய்க்கிழமை டயபெட்டாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு டாக்டர், ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய டைமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வாழற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ப்ரிவென்டிவ் தெராப்பின்னு சொன்ன ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரிவென்டிவ் தெராப்பி அப்படின்னா ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே டிசீஸ்னை கண்டுபிடிச்சு இல்ல டிசீஸ் வராம எப்படி வாழலாம்னு சொல்றது சொல்லியிருக்குன்னா ஒரே ஒரு சயின்ஸ் சொல்றது ஆயுர்வேதம் தான். ஏன்னா ஆயுர்வேதத்தில் பேசிக்கலி 2 பிரான்ச் இருக்கு. பிரான்ச்னா 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு சொஸ்தவர்த்தம்னு சொல்லும். சொஸ்தவர்த்தம் அப்படின்னா டிசீஸ் ஒன்னும் இல்லாதவருக்கு டிசீஸ் வராம எப்படி வாழலாம்னு சொல்றதா சொஸ்தவர்த்தம். செகண்ட் ஒன் கால்டு ஆதுரவர்த்தம். ஆதுரவர்த்தம்னா இப்போ ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கியூர் பண்ணலாம்னு சொல்றது. புரியுது இல்ல? இப்ப இது சொஸ்தவர்த்தம் எடுத்த அப்படின்னா அதுல தினச்சரியா, ரிதுச்சரியா, ஆகாரச்சரியா, ராத்திரிச்சரியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப தினச்சரியா அப்படின்னா ஒருத்தர் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்போ எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி சொல்றதா தினசரி. அப்ப காலையில எழுந்திருக்கல இருந்து நைட்டு தூங்கின வரைக்கும் ஒருத்தர் பெர்ஃபெக்டா எப்படி வாழணும்னு அதுல சொல்லியிருக்கு. ரிதுச்சரியா அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப பனிக்காலம், பனிக்காலத்துல எல்லாருக்கும் அதிகமா சளி பிடிக்கும். கரெக்டா? கொஞ்ச நாளைக்கு வெயில் வரும். அப்ப எந்த டிசீஸ் அதிகமாகும்? சூடாதனால யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. கிட்னி ஸ்டோன் எல்லாமே அதிகமா இருக்கு. அப்போ நம்மளோட கிளைமேட்டும் நம்மளுமா ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கிளைமேட்டிலும் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? இட்ஸ் கால்டு ரிதுச்சரியா. அப்ப 2 மாசத்துல ஒரு வாட்டி இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஆகாரச்சரியா. ஆகாரச்சரியா எப்ப சாப்பிடணும், என்ன குவாலிட்டி ஃபுட் சாப்பிடணும். ராத்திரிச்சரியா. இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கு. இட்ஸ் கால்டு ப்ரிவென்டிவ் மெடிசன். இப்போ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ எல்லா பேரும் எல்லா நாளும் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? பட் ப்ரஷ் பண்ணிட்டும் சென்சிட்டிவிட்டி இருக்கு. அதனால ஒரு பிராண்டே உருவாயிருக்கு. இது யூஸ் பண்ணுங்க, பல்லுக்கு கூச்சம் இருக்காதெல்லாம் சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நம்மளோட ஆயுர்வேதத்துல ஒரு சின்ன மெத்தடாலஜி இருக்கு, கபலம். கபலம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட எள்ளெண்ணெய் இருக்குல்ல, ஜிஞ்சர் ஆயில், அதை எடுக்கணும், கொஞ்ச நேரம் சூடு பண்ணணும், வாயில வச்சு குப்பிளிச்சு வெளியே துப்பணும். இது ஆக்சுவலி முன்னாடி எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு பெரிய கம்பெனி கூடி அது மார்க்கெட் பண்ணியிருக்கு. அனுஷ்கா எல்லாம் வச்சு ஆயில் புல்லிங்க சொல்லி மார்க்கெட் பண்ணியிருக்கு. இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி. டெய்லி பண்ண வேண்டாம், சிம்பிள் மெத்தடாலஜி. இது பண்ணா பல் கூச்சம் வராது. புரியுது இல்ல? இன்னைக்கு இவ்வளவு அட்வான்ஸா இருந்துட்டும் எல்லா பேரும் டென்டல் டாக்டர்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி சின்ன, இப்ப எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் காலையில இருந்துச்சு எல்லாரும் ஆயில் தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தேன். சோ குளிச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு, கொஞ்சம் ஜாயின்ஸ் பெயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வராம இருந்துச்சு. சோ இந்த மாதிரி காலையில இருந்துச்சு எத்தனை மணிக்கு பிராமே முகத்தை உத்திஷ்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், குளிக்கணும், அஞ்சனம்னா கண்ணுல எழுதினா மெடிசன், இது எப்படி போகணும். அப்ப ஆக்சுவலி என்ன ஆகும், இந்த மாதிரி கேட்ராக்ட், கண்ணுக்கு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வருது. கொஞ்சம் டிலே ஆகும் பண்ணலாம்ல. புரியுது இல்ல? சிறப்பு. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு மனுஷன் எழுந்திரிச்சதுல இருந்து தூங்கின வரைக்கும் என்னென்ன பண்ணி அவரோட ஹெல்த்தினை ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்றது ஆயுர்வேதத்தோட ஒரு பேசிக்கான தியரி. அப்போ இந்த ஆயுர்வேதம் யூஸ் பண்ணி பேசிக்கலி நம்ம டிசீஸ் வராம பார்க்கலாம். இனி செகண்ட் ஆதிரவர்த்தம்னு சொல்லும்போது எதுக்காக ஆயுர்வேதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆதிரவர்த்தத்துல பேசிக்கலி 2 ரீசன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சுத்த சிகிச்சைன்னு சொல்லுவோம். சுத்த சிகிச்சை அப்படின்னா நம்மள ஆயுர்வேதத்துல அதிகமா யூஸ் பண்ணது ஹெர்பல் மெடிசின்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒத்துக்கிற மாதிரி மெடிசின்ஸ் சூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ரீசன்னால இந்த மெடிசின் சாப்பிட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாதக்குள்ள சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டது நிறைய எல்லாம் சாப்பிட்டதோட காம்ப்ளிகேஷனா புதுசா ஒரு டிசீஸ் வருது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம இப்ப ஆயுர்வேத மெடிசின் சாப்பிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னா அந்த சாப்பிட்ட மெடிசின் காரணமா புதுசா ஒரு டிசீஸ் வராது. அது ஆயுர்வேதத்துல சுத்த சிகிச்சைன்னு சொல்லுவோம். இனி 2வது ஆயுர்வேதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அதோட பெரிய புனர்பவம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசின் சாப்பிட்டு ஒரு டிசீஸ்னை கியூர் பண்றது அப்படின்னா அந்த டிசீஸ் திரும்பி வரதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஒரு பேக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க சாதாரணமா என்ன பண்ணும், ஒரு மெடிசன் இருக்கு, ஒரு ஊசி போடும். போன டைம்ல 2 நாளைக்கு நல்லா இருக்கும், 3ஆம் நாள் திருப்பி வரும். கரெக்டா? அது ஏன்னா அந்த ஊசி போடும்போது அந்த வலி மட்டும்தான் கம்மியாகிற, உள்ள இருக்கிற காரணத்தை நம்மள கன்சிடர் பண்றதே இல்லை. பட் ஆயுர்வேதம் அப்படி இல்லை.
ஆயுர்வேதம் எந்த காரணம்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது ஃபுட்டா இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைலா இல்ல உங்களுக்கு இப்ப எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா, அதோட ஃபாலோ பண்ணி இது திருப்பி வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுல்ல? இதுதான் பேசிக்கலி ஆயுர்வேதமும். இந்த டைம்லயே ஆயுர்வேதம் சூஸ் பண்ணோம்னா இது பேசிக் காரணம். நிறைய காரணங்கள் இருக்கு, இது ஒரு சிம்பிளா சொல்ல முடியும்னா 2 காரணம். பட் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆயுர்வேதம் எடுக்கிறதுனால கியூர் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கியூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்படி இல்ல, அது என்னன்னா இப்ப மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கை உடைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கை உடையும் போது நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியாலும் அது திருப்பி ஊறதுக்கு 45 days கரெக்டா. இதே மாதிரி இப்ப ஞானு ஒரு 10 வருஷமா இங்க ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு 6 வருஷம் 7 வருஷம் மீதி சிஸ்டத்துல எல்லாம் பார்த்து அங்க ஒன்னும் ரிசல்ட் கிடைக்காம நிறைய ஃபைல்ஸ் அட்டேட்டியா ஃபைல்ஸோட சேர்த்து தான் நம்மளோட பக்கம் வரும். அப்போ 6 வருஷமா இருக்குன்னு ஒரு டிசீஸ்ன்னு ஒரு 6 நாள்லோ இல்ல 2 வாரத்திலோ சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஆயுர்வேதம் சூப்பர் ஃபாஸ்ட் தானே. புரியுது இல்ல? இப்ப நிறைய நாள் எடுக்கணும்னு சொல்றது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றதா ரீசன். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு வலி மட்டும் கம்மியா பண்ணியா போதும் அப்படின்னா ஒரு வலி மாத்திரம் சாப்பிட சரியாயிடும். பட் கியூர் பண்றதுக்கு அப்ப அதுல வலின்னு சொல்றது அந்த வலி நமக்கு தெரியாம இருக்கிறது மட்டும்தான். கியூர்ன்னு சொல்றது கம்பேர் பண்றதுக்கு இல்லையே, அந்த சிஸ்டம் கியூர் பண்ணல, வலி மட்டும் தானே கம்மி பண்ற. அப்ப ஆக்சுவலி இது கம்பேர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள போய் அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ற, திருப்பி வர மாட்டேன். அப்ப இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணா இவ்வளவு 6 வருஷம் 7 வருஷமா இருக்கிற டிசீஸ்னு நம்ம 1 மாசத்துல இல்ல 1.5 மாசத்துல சரி பண்றது அப்படின்னா அது சூப்பர் ஃபாஸ்ட் தானே, எப்படி ஸ்லோன்னு சொல்ல முடியும்? அளவு எடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம ஆயுர்வேதிக்கு போலாமா அப்படின்னு கேள்விகளை முன் வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பேசிக்கலி ஆயுர்வேதம்னு சொல்றது ஒரு நம்ம இன்னைக்கு நம்ம நார்மலி பார்க்கற சிஸ்டம் மாதிரி இல்ல. ஆயுர்வேதத்துல ஒரு பேஷண்ட் நம்மள கன்சிடர் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட பார்க்கும்போது அது ரோக பரீட்சா ரோகி பரீட்சா இந்த மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப காய்ச்சலுக்காக ஒரு பேஷண்ட் நம்மளோட முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. அந்த பேஷண்டோட 20 திங்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் தூஷம் தேசம் வெலம் காலம் மனலம் பிரகதி மயா சத்தம் சாத்மியம் ஆகாரம் அவஸ்தா இந்த மாதிரி 20-25 விஷயங்களை பார்த்துதான் ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுக்கும். ஓகே, இப்ப நீங்க காய்ச்சலா வருது, பக்கத்துல ஒரு பேஷண்ட் காய்ச்சலா இருக்கு அப்படின்னா 2 பேருக்கும் எந்த டிஃப்ரெண்ட் மெடிசன் கொடுக்கறதுக்காக தான் சான்ஸ். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது சூட்டா இருக்குமான்னு கேள்வி இல்லை. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எது சூட்டபிளோ அதுதான் கொடுக்கும். புரியுது இல்ல? அப்ப ஆக்சுவலி உடம்புக்கு பிடிக்குமா, உடம்புக்கு ரியாக்ட் பண்ணுமா அந்த மாதிரி கேள்வி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குன்னா அலர்ஜி பார்த்துதான் கொடுக்கும். இப்ப ஒரே மெடிசன் 10 பேருக்கு கொடுக்குது அப்படின்னா அது 10 பேர்ல இது எனக்கு சூட் ஆகாம சூட் ஆகாம இருக்கும். இது அப்படி இல்ல, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனியா அது நம்மள என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட கண்டிஷன் பார்த்து டிசீஸ் பார்த்து எவ்வளவு நாளா இருக்குன்னு செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கு இந்த மாதிரிலாம் செக் பண்ணி செப்பரேட் மெடிசன் தான் கொடுக்கும். அதனால உலகத்தில் எல்லாருக்கும், அது மனுஷருக்கு மட்டும் இல்ல, மரத்துக்கானாலும் ரிக்ஷ ஆயுர்வேதம்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்கு. ஏன்னா இந்த கொடிகளுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றது. ஹஸ்தி ஆயுர்வேதம் சொல்லி இருக்கு. ஹஸ்தின்னு ஆனா எலிபென்ட். அதே மாதிரி அஸ்வாயுர்வேதம் சொல்லி இருக்கு. அஸ்வாயுர்வேதம் என்ன, ஹோர்ஸ் குதிரை. இந்த மாதிரி எல்லா உலகத்துல எல்லாத்துக்கும் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இருக்கு. சூட் ஆகுமா அந்த கேள்வி இல்லை. நல்லொரு டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் உங்களை கரெக்டா செக் பண்றது அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு அது கரெக்டா அதுக்குள்ள டைம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சூட் ஆகும். நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஸ்பீடு, உடனுக்குடனே சரியாகணும், உடனுக்குடனே கியூர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த ரிசல்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து கியூர் ஆகி வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அற்புதமான விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நீங்க நம்ம சொன்ன மாதிரி நோய்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ நிறைய கேஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, டயாபெட்டிஸ் சொல்லலாம். ஸோ டயாபெட்டிஸ் பாருங்க சின்ன குழந்தையிலேருந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, எதனால் இது உருவாகுன்னு நீங்க நினைக்கிறீங்க?